ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, இன்னும் சற்று நேரத்தில் நீ முகமலர்ந்து சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு இந்த வராகி அம்மா உனக்கான நல்லதை செய்வதற்காகவே உன்னை பார்க்க வந்திருக்கேன். உன் அன்பும் பக்தியும் எனக்கு தெரியும். எல்லார்கிட்டையும் நீ ரொம்ப அன்பா பாசமாக நடந்துக்கிற, என் மேலே பக்தியோடு நடந்துக்கிற. அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையில் நான் எப்படி உனக்கு கஷ்டத்தையும் குறையையும் வரவிடுவேன்? இதோ எந்த குறையும் இல்லாமல் நீ நிறைவாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழும்படி செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையில் உனக்கென புது வாய்ப்புகளை கொடுக்குறேன். உனக்கு தடையாக இருந்த விஷயங்களையெல்லாம் முறியடிச்சு உன் முயற்சிகளுக்கெல்லாம் என் அருளின் மூலமாக வெற்றியை கொடுக்க போகிறேன். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்வேன் என் செல்லமே. நீ அமைதியாக இருக்கிறத பார்த்து எத்தனையோ பேர் உனக்கு திறமை இல்லை, உன்னால் முடியாதுன்னு நினச்சிருக்கலாம். ஆனால் அந்த அமைதி தான் உன்னுடைய மிகப்பெரிய சக்தி. நீ அமைதியாக இருந்தாலும் நான் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை கண்டிப்பாக கிடைக்க செய்வேன். உன்னை தப்பாக நினச்சவங்கெல்லாம் இப்போ உன் உயர்வை பார்த்து நீ ஜெயிக்கிறத பார்த்து அமைதியானவங்களாக மாற போகிறாங்க. நீ நினச்ச காரியங்கள் இதுவரைக்கும் தள்ளி போயிருக்கலாம், நடக்காமல் தடைகள் வந்திருக்கலாம். ஆனால் அது நடத்துறதுக்கு நான் எந்த விதத்திலும் உனக்கு இடையூறு செய்யலை, அதை உனக்கு நிராகரிக்கவும் செய்யலை. இப்போது நீ என்கிட்ட வச்ச எல்லா பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுறதுக்கான நேரம் வந்துருச்சு. உன் முயற்சிகள் அனைத்துக்கும் ஒவ்வொன்றாக பலனை கொடுத்து தடைப்பட்ட கதவுகளையும் திறந்து வச்சு உன் வாழ்க்கை பாதையில் இந்த வராகி அம்மா வெற்றியை கொடுத்துட்றேன். உனக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. நீ செய்யும் செயல்களில் எல்லாம் கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைக்கும். உன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. நீ சுமந்த பழைய கவலைகள் எல்லாமே இப்போது முடிஞ்சு போய் நீ சந்தோஷமாக சிரிச்ச முகமும் மகிழ்ச்சியுமாக வாழும்படி இந்த வராகி அம்மா உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க வந்திருக்கேன். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் நானே உனக்கு துணையாக இருந்து வெற்றியை தருவேன். இனிமே என் தங்க பிள்ளையான நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். எந்த தடையும் உனக்கு வராமல் எல்லா செயல்களிலும் நான் உனக்கு வெற்றியை கொடுத்துட்றேன். அதே போல் உன் கர்ம வினைகள் அனைத்தையும் தீர்த்து உன் வாழ்வில் இருக்கும் துயரங்களையும் துன்பங்களையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்குறேன். நீ எப்போதும் மனசை நிம்மதியாக வச்சுக்கிட்டா மட்டும் போதும். இந்த வராகி அம்மா நானே உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கையில் வெற்றிகளை கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ நினைக்காத உயரங்களையும் உச்சங்களையும் நிச்சயமாக நீ தொடுவாய் என் தங்கமே. நம்பிக்கையோடு நீ செய்கிற எல்லா விஷயங்களிலும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து வழி நடத்தி உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்க போகிறேன். நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். நான் உன் கூடவே தானே இருக்கேன். கண்டிப்பாக உன் கஷ்டங்கள் எல்லாம் முடிந்து போகும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் மன நிம்மதியோடு இருந்தால் மட்டும் போதும். உன் மனசில் இருக்க பாரமும் உன் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளும் இந்த வராகி அம்மாவின் அருள் பார்வையின் மூலமாக பொடி பொடியாக மறைந்து காணாமல் போயிடும். நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் குடும்பத்துக்கு பாதுகாப்பாக நீ போகும் பாதையில் வெற்றி மலையை அருளாக பொழிய இந்த வராகி அம்மா இருக்கேன் என் செல்லமே. எந்த விதத்திலும் நீ நம்பிக்கையை குறைச்சிக்க வேண்டாம். கூடிய சீக்கிரமே உனக்கான வெற்றி உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. இந்த வராகி அம்மாவும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்குறேன். உன்னை மதிக்காத மனிதர்களிடம் நீ யாருங்கிறத நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீ எவ்வளவு பெரிய திறமைசாலி, எவ்வளவு புத்திசாலின்றதை உணர்ந்தவர்கள் ஒருபோதும் உன்னை அவமரியாதையாக நடத்த மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. நீ அமைதியாக இரு. உனக்கான மதிப்பும் மரியாதையும் கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்கிறேன். பொதுவாக வாழ்க்கையில் என்னதான் காசு பணம் இருந்தாலும் கூட நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை முழுமையடையும். காசு பணத்தை கோடி கோடியாக வச்சுக்கிட்டு உடம்புல ஆரோக்கியம் இல்லாமல் வாழ்க்கையில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் இல்லாமல் வாழ்கிறது எப்படி வாழ்க்கைன்னு சொல்ல முடியும்? இதை விட முக்கியமான விஷயம், காசு பணத்தையெல்லாம் தாண்டி உன்னை உண்மையாக நேசிக்கும் சில மனிதர்கள் உன் கூட இருந்தால் அதுதான் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய செல்வமாக இருக்கும். இந்த வராகி அம்மா
இப்படிப்பட்ட நிரந்தர செல்வத்தை உன் வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்கிறேன். ஏற்கனவே நடந்த விஷயத்த நினைச்சு நீ யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டும் இருக்கன்னா அது உன்னுடைய ஞாபகங்கள் அல்ல, அது உன் வாழ்க்கையை தான் சீர்குலைக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ. எந்த நடந்த விஷயமும் கடந்த கால விஷயமும் உன்னை பாதிக்க, உன் மனசை கஷ்டப்படுத்த நீ அனுமதிக்க கூடாது என் செல்லமே. எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் நீ தைரியமாக இரு. தேவையில்லாத விஷயங்கள் உன் மனசுக்குள்ள வரும்போது அதை தூக்கி எறிஞ்சிட்டு நடக்க வேண்டியதை பற்றி யோசி. இந்த வராகி அம்மா கண்டிப்பாக உன்னை ஜொலிக்க வைப்பேன். உனக்கு தேவையான அனைத்தையும் நானே கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். கூடிய சீக்கிரமே சரியான நேரத்தில் அனைத்தும் சிறப்பாக உன்னை வந்து சேர்ந்துடும். உன் வாழ்க்கையை யார் தடுக்க நினைச்சாலும் நீ மேலே போவியே தவிர அவங்க கீழே போவாங்களே தவிர உன்னை யாராலும் தோக்கடிக்கவோ கீழே தள்ளிவிடவோ முடியாது என் தங்கமே. நீ நினைச்சதை விட இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில வளர்ச்சியை கொடுப்பேன். கெட்டது நினைக்கிறவங்களும் உனக்கு கெடுதல் செய்கிறவங்களும் தான் வாழ்க்கையில கெட்டு போவாங்களே தவிர உன் நல்ல மனசுக்கு நீ நிச்சயம் நல்லபடியாக வாழுவாய். உன்னை பற்றி யார் பின்னால் பேசினாலும் நீ சந்தோஷப்படு. என்னடா அவங்க எந்நேரம் நம்மளை பற்றி நமக்கு பின்னால் பேசிக்கிட்டே இருக்காங்களேன்னு யோசிக்காம நீ வாழ்க்கையில் முன்னேறதால தான் அவங்க உன்னை பற்றி பின்னால் பேசுகிறாங்க. அவங்க வாயை அடக்க முடியாது. ஆனால் என் வாழ்க்கையில் நான் இன்னும் ஜெயிச்சு என் வெற்றி அவர்களை வாயடைக்கும்படியாக செய்வேன்னு மனசுக்குள்ளே ஒரு உறுதியை எடு. கொஞ்சம் முன்னேறினாதான் இந்த எதிர்காலமும் எதிர் உலகமும் உன்னை பார்த்து பொறாமப்படும், போட்டி போட்டு பேசும். அவங்களால தொட முடியாத அளவுக்கு நீ பெருசாக வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டினா வேற வழி இல்லாமல் அவங்க உன்னை பற்றி பேசுகிறத நிறுத்திட்டு உன் தயவை எதிர்பார்த்து காத்திருக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு இந்த வராகி அம்மா கண்டிப்பாக உன்னை உயர்த்துவேன். படிக்கிற பிள்ளைகளுக்கு படித்ததெல்லாம் மறந்து போகுதே, வாழ்க்கையில் எப்படி முன்னுக்கு வருவோம், நல்ல மதிப்பெண் எடுப்போம், ஜெயிப்போன்ற கவலை வேண்டாம். எல்லா விஷயங்களையும் உனக்கு ஞாபகப்படுத்தி நீ படித்ததுக்கு ஏற்றாற் போல நீ பட்ட கஷ்டத்துக்கும் உன் விடாமுயற்சிக்கும் ஏற்றாற் போல நல்ல வெற்றியை நான் கொடுப்பேன். உடம்பு சரியில்லாத என் பிள்ளைகளுக்கு நானே ஒரு நல்ல தாயாக மருத்துவச்சியாக இருந்து உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுத்து நல்லபடியாக வாழ வைப்பேன் என் செல்லமே. இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும்போது உன் உடல் கஷ்டம் மன கஷ்டம் எதுவும் உன்னை பாதிக்க நான் விட்டுட மாட்டேன். வேர்க்க வேர்க்க உழைக்கிற, உடம்புக்காக கூட கவனம் எடுத்துக்காம குடும்பத்துக்காக உழைக்கிற உனக்கான உயர்வை நான் நிச்சயமாக கொடுப்பேன். எந்த ஒரு சின்ன விஷயம் நல்லபடியாக நடந்தாலும் நன்றி தாயேன்னு எனக்கு நன்றி சொல்லும்போது இன்னும் பெரிய வெற்றிகளை எல்லாம் நான் உன் வீட்டு வாசலுக்கே கொண்டு வந்து சேர்ப்பேன். எப்போதும் மற்றவங்க கூட உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. அவங்க வீட்டில் அது வாங்கிட்டாங்க, அவங்க வீட்டில் அது இருக்குது, அவங்க வாழ்க்கையில் இப்படிலாம் இருக்காங்க, நம்மளால் அப்படி வாழ முடியலை, நம்ம வீட்டில் அது இல்லையேன்னு நீ அடுத்தவங்க கூட உன்னை ஒப்பிட்டு பார்க்காம உனக்கான ஓட்டப்பந்தயத்தில் நீ மட்டுமே ஓடுறதா நினச்சிக்கோ. நேற்று நீ ஓடினதை விட இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக ஓடணும். கண்டிப்பாக நீ ஓடி முடிக்கும்போது அந்த கடைசி வெற்றிக்கான இடத்துல நான் வந்து நின்று உன் கழுத்தில் வெற்றி மாலையை சூட்டுவேனேன்னு செல்லமே. உனக்கு யார் துரோகம் செய்தாலும் உன்னை யார் ஏமாத்தினாலும் அவங்கக்கிட்ட போய் பேசி நேரத்தை வீணாக்காதே. நீ வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவது தான் உன்னை ஏமாத்தின துரோகிகளுக்கு சரியான பதிலடியாக இருக்கும். இந்த வராகி அம்மா உன் கூடவே உனக்கு துணையாக இருக்கும்போது நீ யாரையும் பழிவாங்க நினைக்காதே. யார் உனக்கு எதிராக என்னென்ன செஞ்சாங்களோ அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டினாலே அதுவே அவர்களுக்கு பெரிய பதிலடியாக இருக்கும். நீ வளர்றதை பார்த்து சில பேர் வயிறு எரியலாம், சில பேர் உன் மேலே பொறாமப்படலாம், சில பேர் வேணும்னே உன்னை குறை சொல்லிக்கிட்டு சண்டைக்கு வரலாம். ஆனால் யார் என்ன செஞ்சாலும் சொன்னாலும் நீ கண்டுக்காம உனக்கான உயர்வை நோக்கி போய்கிட்டே இரு. இந்த வராகி அம்மா இன்னும் உன்னை மேலே கொண்டு போவேன். உன்னை நல்ல நிலைமையில வாழ வைப்பேன் என் செல்லமே. வீடு பெருசா இல்லையே, சொந்த வீடு இல்லையே, காசு காரு பணம் வசதி இல்லையேன்னு நீ கவலைப்படாத. உன் குடும்பத்தில் அன்பு இருக்கு, ஒத்துமை இருக்கு, அது போதும். இந்த வீட்டை நான் ஆசீர்வதிக்கிறேன். எத்தனையோ வீடுகள் பேருக்கு தான் வீடுன்னு இருக்கே தவிர அங்கே சண்டையும் சச்சரவும் தான் நிறைந்து இருக்கு. மனக்குழப்பம் இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுத்துருக்கேனே நினச்சி சந்தோஷப்படு. இன்னும் உன் வாழ்க்கையில் வெற்றி வரலையேன்னு சொல்லி வருத்தப்பட வேண்டாம். நான் உனக்கு கொடுக்க போகிற வெற்றி நிலையான நிரந்தர வெற்றியாக நிச்சயமாக இருக்கும்.
நீ அழுததுக்கும் நீ கவலைப்பட்டதுக்கும் கஷ்டப்பட்டதுக்கும் இந்த வராகி அம்மா கணக்கு வச்சிருக்கேன். நிச்சயமாக உனக்கான நியாயத்தை நான் கிடைக்கச் செய்வேன். உனக்கு துரோகம் செஞ்சவங்களுக்கு நீ நன்றி சொல்லு. ஏன்னா அவங்க மூலமாக தானே நீ யாரையும் நம்பக்கூடாதுன்ற பாடத்தை கற்றுக்கிட்ட. அவங்க மூலமாக தான் நான் உனக்கு நீயே தைரியமாக இருக்கணும், துணிச்சலாக இருக்கணுன்றதை சொல்லி கொடுத்தேன். அதனால யார் கெட்டது செஞ்சாலும் அதுலேருந்து நீ பாடத்தை கற்றுக்கிட்டு அதை கடந்து போய்கிட்டே இருக்கணுமே செல்லவே. நீ என்னதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் உனக்கு பதவி உயர்வோ வருமானமோ கிடைக்கவே மாட்டேங்குது. வருமானம் உயர்வு இல்லை, ஆனால் வாழ்க்கையில் எல்லாமே விலை உயர்ந்துக்கிட்டே போகுது. எப்படி தான் வாழ போகிறோமோன்னு கவலைப்படாமல் அமைதியாக இரு. கூடிய சீக்கிரம் இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நல்ல பதில் கொடுக்குறேன். உன்னால் முடியாதுன்னு யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்க முன்பாகவே உனக்கான முன்னேற்றத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன். அது வேணும் இது வேணும்னு என்கிட்ட கேட்கக்கூட வேண்டாம். உனக்கு எது தேவையோ அதை சரியான நேரத்தில் நான் கண்டிப்பாக கொடுப்பேன். உன் பொறுமையை சோதிக்கும் விதமாக நடக்கிற விஷயங்களையும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்குற விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வந்து கொடுக்க நான் இருக்கேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ நம்பிக்கையை விட்டுட வேண்டாம். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் ஒரு புது அத்தியாயத்தை உருவாக்க போகிறேன். நீ எப்போதும் என்னை மனசில் நினச்சிக்கிட்டு தைரியமாக உண்மையாக நேர்மையாக வாழும்போது எந்த விஷயமும் உன்னை கஷ்டப்படுத்தவோ கவலைப்படுத்தவோ விடமாட்டேன் என் செல்லமே. நீ எப்போதும் தைரியமாயிரு. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்க்குற பண வரவையும் உனக்கான அன்பையும் பாசத்தையும் அகில வெற்றியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக மகிழ்ச்சியாக வாழ வைக்கிறேன். நீ தான தர்மம் செய்யும்போது பசியோடு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சோறு கொடுத்தீனா அது எனக்கு கொடுத்தது போலதான். கண்டிப்பாக நீ செய்த தான தர்மங்களுக்கெல்லாம் நான் 100 மடங்காக உனக்கு பலனை திரும்ப கொடுப்பேன். உன் கர்மாக்கள் சரியாக இருந்தா, நீ தப்பு செய்யாமல் சரியாக அனைத்தையும் செஞ்சிருந்தா நான் உன்னை நோக்கி வந்தே தீருவேன். என்னை நம்பு. எந்த விதத்திலும் எந்த விஷயத்திலும் அவசரப்படாதே. உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா நான் இருந்து உன் கஷ்டங்களை எல்லாம் விலக்கி வச்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்குறேன். நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்படவோ கவலை கொள்ளவோ வேண்டாம். உன் பாரத்தை எல்லாம் என்கிட்ட இறக்கி வச்சுட்டு நீ நிம்மதியாயிரு. கண்டிப்பா நீ சந்தோஷப்பட்டு முகம் அலரும் அளவுக்கே இந்த வராகி அம்மா உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போகிறேன். யார் வேணா உன்னை ஏமாத்தட்டும், ஆனால் இந்த வராகி அம்மா ஒரு நாளும் உன்னை ஏமாற்ற மாட்டேன். என்னை நம்பி நீ பொறுமையோடு காத்திரியேன் செல்லமே. உன் பேச்சிலும் மூச்சிலும் கலந்திருக்கும் இந்த வராகி அம்மா உன்னை குணப்படுத்துவேன். உன் கஷ்டங்களை காணாமல் போகச் செய்வேன். நீயே என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்காமல் உன்னை தேடி தேடி வந்து உன் வாழ்க்கைக்கு தேவையானதை கொடுப்பேன். உனக்கு கெட்டது நினைக்கிறவங்களை எல்லாம் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ யார் உனக்கு எதிராக கெடுதல் செஞ்சாலும் நீ பதிலுக்கு அவங்களுக்கு கெட்டது செய்ய நினைக்காம நல்ல பிள்ளையாகவே இரு. உனக்கான நியாயத்தை கிடைக்க செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எந்த விஷயத்திலும் நல்லதை மட்டும் யோசி. நல்ல நிகழ்வுகளை யோசிச்சு மனசை நல்லபடியாக நேர்மறையாக வச்சுக்கோ. நடந்து முடிஞ்ச கெட்ட விஷயங்களையும் கடந்த கால விஷயங்களையும் யோசிச்சு நீ கவலைப்படக்கூடாது. இந்த வராகி அம்மா நிச்சயமாக உனக்கான உயர்வை உண்டாக்குவேன். எந்த விஷயத்தை நினச்சி நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அதை உனக்கு வெற்றிகரமாக நடத்தி கொடுத்து உன்னை அமைதியாக சாந்தமாக சந்தோஷமாக ஜெயிக்க வைக்க போகிறேன். கோபம் வரும்போதெல்லாம் என்னை மனசில் நினச்சிக்கிட்டு மனசை அமைதியைப்படுத்திக்கோ. நான் உன் கூடவே தானே இருக்கேன். கண்டிப்பாக இருட்டோ பிரச்சனையோ உன் வாழ்க்கையை நெருங்க விட மாட்டேன். உன் வாழ்க்கைக்கு ஒளி விளக்காக நான் இருப்பேன் என் செல்லமே. நீ கீழே விழுந்தாலும் உனக்கு கை கொடுக்க நான் இருப்பேன்ற நம்பிக்கையோடு எழுந்து நில்லு. வாழ்க்கையில் சில விஷயங்கள் தப்பாக நடந்துருச்சுன்னா தோற்று போயிட்டானேன்னு சொல்லி அழுகக்கூடாது. நடப்பது எல்லாம் உனக்கான பாடம் மட்டும்தான். அடுத்த முறை இந்த வராகி அம்மா கண்டிப்பாக உன்னை ஜெயிக்க வைப்பேன்ற நம்பிக்கையோடு இரு. உனக்கு துணையாக நான் இருந்து நீ எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்திலும் வெற்றியை உண்டாக்குவேன். இனி எல்லாமே நீ எதிர்பார்த்தது போலவே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடந்து நீ எப்போதும் சிரிப்பும் மகிழ்ச்சியும் சந்தோஷமுமாக வாழும்படி நான் செய்கிறேன்.